எயித்து சம் கவனிங்க. சம் என்ன கொடுத்துருக்காங்க, இன்னும் ஃபுட்பால் மேட்ச். ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. எ கோல் கீப்பர் ஆஃப் எ டீம் கேன் ஸ்டாப் த கோல். அதாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கோல் கீப்பர் வந்துட்டு கோல் போடுற ஸ்டாப் பண்ணுறாரு. கோல் கீப்பர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கோல் போட விடாமல் தடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தடுக்கிறது எவ்வளோ அப்படின்னா 32 டைம்ஸ், 32 தடவை வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, தடுத்துட்டார். எத்தனை டைம்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா 40 அட்டம்ஸ். ஸோ கோல் போடுறவங்க வந்து ஒரு 40 டைம்ஸ் போடுறாங்க. அதில் 32 டைம்ஸாக என்ன பண்ணிட்டாரு, கோல் கீப்பர் வந்து தடுத்துட்டார். ஓகேவா, அந்த டீம்னால் நடக்கிறத தடுத்துட்டார். ஸோ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ஆப்போனண்ட் டீம். ஸோ இப்போ ஆப்போனண்ட்டில் பால் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, கோல் போட்டிருப்பாங்கல்ல, அவங்களோட அட்டம்ப்ட் வந்துட்டு கோல் வந்துட்டு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான், அதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ என் ஆஃப் எஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ டோட்டல் அட்டம்ப்ட் தான் வந்துட்டு என் ஆஃப் எஸ். ஸோ டோட்டல் அட்டம்ப்ட் எவ்வளோ 40. ஸோ இல்லை அப்படின்னா டோட்டல் அட்டம்ப்ட் அப்படின்னு கூட எடுத்து எழுதிக்கோங்க. total attempt is equal to 40 is equal to n of s is equal to 40. ஓகேவா, ஸோ இந்த டோட்டல் அட்டம்ப்ட் தான் நம்ம n of s அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கோல் போட்டதுக்கானது தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆப்போனன்ட் டீம் கேன் கன்வெர்ட் த அட்டம்ப்ட் இன்டு கோல். ஓகேவா, ஸோ கொஷினில் என்ன இருக்கோ அதை தான் நான் அப்படியே எழுதுகிறேன். நான் வந்துட்டு புதுசாக எதுவுமே எழுதலை. ஓகேவா, into a goal. ஸோ என்னது, let E be the. ஓகேவா, ஸோ let E be the opponent team can convert the goal in attempt into a goal. ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க, E is equal to டோட்டல் வந்துட்டு எவ்வளோ 40. ஓகேவா, அதில் போடாதது வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 32. ஸோ போடாததை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா போட்டது எவ்வளோ அப்படின்னு கிடச்சிருமா. ஸோ அப்போ 40ல் 32 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 8. ஸோ அப்போ E is equal to 8. ஸோ n of E is equal to எவ்வளோ 8 தான். ஓகேவா, ஸோ 8 டைம்ஸ். ஸோ n of E அப்படின்னு கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு P of E ப்ராபபிலிட்டி தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, n of E டிவைடட் பை n of S. n of E 8, n of S வந்துட்டு 40. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 180 side 5 8s 40. ஸோ த ஆன்சர் இஸ் 1/5. புரிஞ்சது நிசமாக எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.